ஹலோ ஹாப்பி டெடி வியூவர்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம முருங்கைக்கீரை பவுடர் செய்வது எப்படி அப்படின்ற வீடியோவை பார்க்கலாம். ஸோ இது வந்து வீட்டில் நாங்கள் செய்கிற மெத்தட் எப்படின்னு சொல்கிறேன். வீட்டில் சமையலுக்குன்னு வாங்குவோம் இல்லையா, அதில் வந்து லெஃப்ட் ஓவர் ஆகிற கீரை, லைக் 10 ரூபா 20 ரூபாய்க்குன்னு வாங்குகிற கீரையை லெஃப்ட் ஓவர் ஆகிறத வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் கொஞ்சம் வாஷ் பண்ணி நம்ம வச்சோன்னா, பிளேட்டில் வச்சோன்னா அடுத்த நாள் பார்த்தோன்னா உதிர்ந்து வந்துடும் காற்றுல வைக்கும்போது. அதை வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு இந்த மாதிரி நெட் ஷால் இருக்குல்ல, நெட் ஷால் என்ன லைட்டான ஷால், ரொம்ப லைட்டாக இருக்க ஷால், காற்று நல்லா உள்ளே போயிட்டு வர மாதிரி ஷால் எடுத்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு சீல் பண்ணிட்டோன்னா இன்செக்டோ இல்லை வேறு ஏதாவது தூசியோ கல் அந்த மாதிரி எதுவும் உள்ளே போகாது. இதை வந்து அப்படியே டேபிளில் ஒரு கார்னரில் வச்சுருங்க, ஃபேனுக்கு கீழே. இல்லைன்னா சன்ட்ரே ஒரு 1 டே பண்ணால் போதும். நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதுக்குள்ளே பார்த்தா இருக்கும், பார்த்தீங்களா? இது ஜஸ்ட் ஒரு 2 டைம்ஸ் வாங்கினதோட லெஃப்ட் ஓவர் தான். நம்ம ஊர்லெலாம் தெருக்கு தெரு இருக்குது, மரம் இருக்குது, நம்ம அதை யூஸ் பண்ணாமல் இருக்கோம். இதோட ரேட் பார்த்தோன்னா லைக் 250 கிராம்ஸே 750 ருபீஸ் அந்த மாதிரிலாம் இதை வந்து விற்றுட்ருக்காங்க. இது ஒரு பெரிய பிஸ்னஸாக இப்போ போயிட்டுருக்கு. ஏன்னா இதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் லைக் ஜிங்க்கு, அயனு, மெக்னீஷியம், அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்குது. வைட்டமின் ஏ, பி, சி, டி அப்படின்னு லிஸ்ட்டு கொடுத்துட்டே போகிறாங்க. அது அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பவுடர் வரும். இன்னும் ஃபைனாக அரைச்சிக்கலாம். உங்களால் எவ்வளோ ஃபைனாக அரைக்க முடியுமோ அவ்வளோ அரைச்சிக்கோங்க. அந்த காமிச்ச லீவ்ஸை வந்து இந்த மாதிரி மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்தோம்னா இந்த மாதிரி பவுடர் வந்துடும். ரொம்ப சிம்பிள் இதை பண்ணுறது. நம்ம அதில் ரிஸ்க் எடுத்து பண்ணணுன்ற எதுவுமே இருக்காது. மிக்சியில் போட்டோன்னா டக்குன்னு பவுடர் ஆகிடும். இந்த மாதிரி குட்டி குட்டியே காம்பு இருக்குல்ல, அதெல்லாம் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் உള്ളത് தான். அந்த பவுடரை வந்து 1 ஸ்பூன் வார்ம் வாட்டரில் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட ஒரு 1/2 லெமன் அண்ட் ஹனி, இது வந்து ஆப்ஷனல் தான். இந்த பவுடர் மட்டுமே போதுமானது. அது அப்படியே எம்டி ஸ்டமக்கில் ஏர்லி மார்னிங் நம்ம குடிச்சிட்டு வரும்போது, ரெகுலராக குடிச்சிட்டு வரும்போது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. லைக் மூட் என்ஹான்ஸ் ஆகுது, எனர்ஜி, ரொம்ப ஸ்கின்னுக்கு, போனுக்கு, எதுக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் வந்து கால்சியம், அயன், ஜிங்க், மெக்னீஷியம், வைட்டமின் ஏ, பி, சி, டி, ஈன்னு ஏகப்பட்டது இருக்குன்றாங்க. குழந்தைங்களுக்குலாம் தாராளமாக கொடுக்கலாம். இந்த பவுடரை ஜஸ்ட் 1 ஸ்பூன் நம்ம வீட்டில் இருக்கும் இல்லையா, இட்லி பொடி,